பீகார் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்கிறது மிகப்பெரிய மோசடி. அந்த மோசடியை எங்களுடைய மாநிலத்தில் செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் எஸ்ஐஆரை மேற்கு வங்கத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் போது அங்கே மத்திய படைகள் குவிக்கப்படுவார்கள், இதில் ஏதாவது இடைஞ்சல் அசம்பாவிதங்கள் நேரும் போது அவர்கள் சுட்டு வீழ்த்தப்படுவார்கள் என்கிற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறாரு. இதற்கு கடுமையான எதிர்வினைகள் எழுந்திருக்கு. காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் இந்த எஸ்ஐஆரை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகள் எழுந்திருக்கு. எஸ்ஐஆரை ஏன் மேற்கு வங்க மாநிலம் எதிர்க்கிறது, இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பேச போகிறோம். பீகாரில் இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆரில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி களத்திலேருந்து வரக்கூடிய தகவல்கள், பல ஆய்வுகள் நமக்கு தெரிவிச்சிட்ருக்கு. நம்மளுடைய பார்வை இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எஸ்ஐஆருங்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு இதை ரெண்டு வகையாக அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று, இங்கே பிஜேபிக்கு எதிராக செயல்படக்கூடிய, இல்லைன்னா பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை இந்த பட்டியலிருந்து விலக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய திட்டப்படி இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கணும், இந்து ராஷ்டிரத்திற்கான எல்லா வேலைகளையும் இந்த நாட்டில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் முழு முதலான அவர்களுடைய பணி, அவர்களுடைய கனவு, அவர்களுடைய வேலை. அதற்கான திட்டங்களை பல வகையிலையும் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த சட்டமன்றத்தை கலைத்ததனுடைய நோக்கமே அதுதான். 370வது பிரிவை அவர்கள் நீக்கினதுக்கான காரணமே அதுதான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெளியில் பல விஷயங்கள் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளால இருக்கக்கூடிய வேர், உள்ளுக்குள்ளால இருக்கக்கூடிய விஷம் இதுதான். அது தெரியாதவாறு இந்த நாட்டையே சர்வாதிகார நாடாக ஆக்கக்கூடிய வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் தங்களுடைய கைக்குள்ளால எடுத்து அந்த வேலைகளை அவங்க தீவிரமாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் அவர்களுடைய இலக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து ராஷ்டிரம். இந்த இந்து ராஷ்டிரத்தில் இஸ்லாமியர்களை வெளியேற்றணும், இல்லைன்னா அவர்களை அழிக்கணும், கிறிஸ்தவர்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் முதல் அஜெண்டா அவர்களுக்கு. அந்த அடிப்படையில் அவர்கள் இப்போ இஸ்லாமியர்களை இந்த பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை மிக தந்திரமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. ஏன்னா இதில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, எஸ்ஐஆர் என்கிறது தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு. இந்த வாக்காளர் பட்டியலில் ஓட்டு அளிக்கிறதுக்கு உரிமை இருக்கக்கூடிய நபர்களை சேர்க்கணும், இல்லைன்னா உரிமை இல்லாத நபர்கள், இறந்தவர்கள், அவர்களை இதிலேருந்து விலக்கணும். அதுதான் இதனுடைய முழு முதலான கடமை. அப்போது பீகாரில் இதுக்கு முன்னால் 2003 எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த எஸ்ஐஆரை தான் இப்போ நாங்கள் நடைமுறைப்படுத்துதோம், அதை முன்னோடியாக வச்சு தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எஸ்ஐஆர் சரிபார்ப்பு விஷயத்தில் குடியுரிமை விஷயத்தையும் அவங்க சேர்த்துருக்கிறாங்க. இங்கே குடியுரிமை இருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த எஸ்ஐஆரில் வாக்காளர் பட்டியலில் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையாக வைக்கிறாங்க. ஆனால் குடியுரிமையை பரிசோதனை பண்ணக்கூடியது, ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றமே ஏற்கனவே தெளிவாக்கியிருக்கு. அதில் உங்களுக்கான வேலை இல்லை. உங்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், இங்கே யார் யாரை பட்டியலில் சேர்க்கலாம், சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்கள் வேலை. இன்னும் ஒன்று சொல்லப்போனால், இந்த ஜனநாயக நடைமுறையை வலிமைப்படுத்துறதுக்கு எந்த ஒரு இந்திய குடிமகனும் இந்த பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனுடைய அடிப்படையில் இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் செயலாற்றிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் மிக தந்திரமாக இங்கே இருந்து இஸ்லாமியர்களை வெளியேற்றக்கூடிய வேலையை, பட்டியலிருந்து துரத்தக்கூடிய வேலையை, தூக்கி எறியக்கூடிய வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கான தெளிவுகள், ஆதாரங்கள் எல்லாமே வந்திருக்குன்னு வைங்க. அப்போது 2003 ஏற்கனவே எஸ்ஐஆர் சரிபார்ப்பு நடந்திருக்கு. இப்போது 2025 சரிபார்ப்பில் ஒட்டுமொத்தமாக அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களை நீக்கிட்டு
புது படிவம் கொடுத்து அதன் மூலமாக சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவர்கள் சேர்த்த இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலரிடத்திலிருந்தும் இந்த படிவங்களை பெற்றுக்கொள்ளலை, கூட்டம் கூட்டமாக சேர்த்திருக்காங்க, கூட்டம் கூட்டமாக நீக்கியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் களத்தில் பல பத்திரிகையாளர்களும் போய் சேகரித்த ஆய்வு பண்ண தகவல்களாக இருக்குது. இப்போ கடைசியாக பீகாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 47 லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கான காரணம் இல்லை, நேரமே நம்ம சொல்லிட்டோம். ஆனாலுமே இதில் இன்னும் கூடுதலான தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 81 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படலை. 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் 81 லட்சம் பேர் சேர்க்கப்படலை. இன்னும் 68 லட்சம் நபர்கள் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. அப்போது யாருக்கு இரட்டிப்பாக இருக்குது, எந்தெந்த நபர்களை இரட்டிப்பாக இவர்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற அரசியலை இதில் நம்ம உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்குது. 5,17,216 வாக்காளர்களுக்கு சரியான அடையாள அட்டை இல்லை. அவர்களுடைய விலாசங்கள் வந்து தவறாக இருக்குது. இன்னும் அவர்களுடைய அப்பா பேர், அவர்களுடைய எபிக் அந்த கார்டு நம்பர், இதெல்லாமே நிறைய குளறுபடியில் இருக்குது. இப்போ இந்த 5,17,000 வாக்காளர்களை வந்து இவர்கள் வாக்களிக்க விடுவாங்களா, எலெக்ஷன் நேரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்போது இந்த கணக்குகள் வந்து அதிகரிக்குது பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் புதிய வாக்காளர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதிலேயே 80லேருந்து 100 வயதுக்கு உள்பட்டு இருக்கிறவங்க 6,218 நபர்களை வந்து புதிய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்குறாங்க. வழக்கமாக 18 வயது நிரம்பினவங்க தான் புதிய வாக்காளர்களை இணைவாங்க. இப்போ இதிலே ஏகப்பட்ட குளறுபடிகள். 100லேருந்து 118 வயது உள்ளவங்களுக்கு வாக்கு இருக்குது புதிய வாக்காளர் பட்டியலில். அது மாதிரி 118 வயது 100 வயதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதே கேள்விக்குறி. இதே மிகப்பெரிய குளறுபடி. அது மாதிரி ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். ஒரு வீட்டில் ஒரு விலாசத்தில் 500க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இருக்கிறாங்க, போலி விலாசத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தகவல்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறோம். இன்னும் அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த வாக்காளர்கள் பட்டியலில் அதிகமாக நீக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள், பழங்குடியினர். இவர்களைத்தான் திட்டமிட்டு இந்த பட்டியலிருந்து கூட்டம் கூட்டமாக நீக்கி இருக்கிறாங்க. இதில் சாதாரண வேறு மக்களும் இருக்கிறாங்க. இவர்களை வந்து சுலபமாக மறுபடியும் அந்த பட்டியல் கொடுத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக இதில் என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்ட நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை. உச்சநீதிமன்றமும் இதில் வந்து தலையாட்டி பொம்மையாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்வார்கள் அப்படிங்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் வரைக்கும் அவர்கள் வந்து அந்த யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய பட்டியல் பெயர்களை எல்லாம் உள்ளால சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியாவில் என்ன நடக்குன்னு பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த நாட்டில் அவர்கள் நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். சனாதனவாதிகள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் நீதிமன்றங்கள்லையும் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள்லையும் உள்ளால ஏறி ஆர்எஸ்எஸ்னுடைய லாபியை மிக தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய வேலையை வந்து இவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த அச்சுறுத்தலுடைய அடிப்படையில் தான் மம்தா பானர்ஜி அவர்கள் இதே எஸ்ஐஆரை, இந்த ஸ்டைல் எஸ்ஐஆரை நாங்கள் மேற்கு வங்கத்தில் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசியிருக்கிறாரு. எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டங்கள்லாம் அங்கே வந்து தொடங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பாஜக எம்பியும் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சுகந்தா ஹக்கீம்தார் வந்து கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது மேற்கு வங்கத்தில் மத்திய படைகள் வந்து இறக்கப்படுவாங்க. அவர்கள் வந்து இதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அவர்கள் சுட்டு வீழ்த்தப்படுவார்கள் அப்படிங்கிற கடுமையான வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு, எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஒரு எஸ்ஐஆருக்கே இவர்கள் வந்து இவ்வளவு கடுமையான முறையில் இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க, இல்லைன்னா இப்படிப்பட்ட எச்சரிக்கை விடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சீரியஸான விஷயமாக இந்த எஸ்ஐஆரை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நம்ம சொல்லப்போனால்
குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பாஜகவை சார்ந்தவர்கள் பிரதமர் மோடி உட்பட பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்களை இங்கேருந்து வெளியேற்றணும். எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது அவர்கள் இந்த பட்டியலில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜகவினுடைய சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்கத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் பேசியிருக்கிறார். இது எப்படிப்பட்ட எச்சரிக்கை, இது எப்படிப்பட்ட வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசக்கூடிய முறைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இதற்கு எதிராகத்தான் அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ கடுமையாக பேசியிருக்கிறாரு. ராஜீவ் பானர்ஜி அப்படிங்கிற திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவர் ஒருத்தர் இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், எஸ்ஐஆரை இங்கே நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கினீங்கன்னு சொன்னால் இங்கே மிகப்பெரிய இரத்த ஆறு ஓடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். இப்படி கடுமையான வாக்குவாதங்களும் வார்த்தை போர்களும் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கல்யாண் சிங் அப்படிங்கிற திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவர் ஒருத்தர் அந்த எம்பிக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறாரு. அப்படி நீங்கள் மத்திய படைகளை இறக்குவீர்களாக இருந்தால் அந்த தோட்டாக்கள் உங்களுக்கு எதிராகவே பாயும் அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருந்தார். அது மட்டுமல்ல, நீங்கள் தைரியம் இருந்தால் ராம்பூர் தொகுதிக்கு நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரிணாமுல் காங்கிரஸினுடைய தொண்டர்கள் அவர் மீது தாக்குதல், அந்த வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது வேற கதை. இப்படி எதிரும் புதிருமாக மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆரை சொல்லி கடுமையான வாக்குவாதங்களும் கலவரங்களும் தொடங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் காங்கிரஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் தலைவர்கள் கூடி இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எலெக்ஷன் கமிஷனுடைய மூத்த அதிகாரியை போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்து பீகாரில் நடைமுறைப்படுத்தின அதே ஸ்டைல், அதே மாடல் எஸ்ஐஆரை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது. 2003 அங்கே எஸ்ஐஆர் எப்படி நடைபெற்றதோ அதே மாதிரி நீங்கள் நடைமுறைப்படுத்தலை. இங்கேயும் 2002 எஸ்ஐஆர் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. நீங்கள் என்ன செய்யணும்னா ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. 2021 எலெக்ஷனில் யாரெல்லாம் இங்கே வாக்காளர்களாக இருந்தாங்களோ அவர்களை தவிர்த்து மற்றவர்களை நீங்கள் சரிபார்க்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படிங்கிறத அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மனுவாக கொடுத்துருக்குறாங்க. 16 அம்ச கோரிக்கைகளை அதில் வச்சிருக்கிறாங்கங்கிற தகவல்கள்லாம் வந்திருக்கு. இதில் மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எலெக்ஷன் கமிஷனுடைய பகுதியிலேருந்து நடந்திருக்கு. அது என்னன்னு சொன்னால், எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்ணக்கூடிய, சரி பார்க்கக்கூடிய வேலையை அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா 2002க்கு பிறகு இங்கே புதிதாக யாரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு நடந்துட்டுருக்கு. அந்த கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் முதல்ல 7 மாவட்டங்களில் நடந்திருக்கு. இந்த 7 மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட 50% நபர்கள் வாக்காளர்கள் புதியவர்களாக இருக்கிறாங்க. 40% மக்கள் சில மாவட்டங்களில் இருக்கிறாங்க. இப்போ இந்த 50% நபர்கள் இருக்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட இந்த நபர்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் உருவாகி இருக்கு. இவர்களில் இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்களை எப்படி இவர்கள் நீக்க போகிறாங்க, இல்லைன்னா இதையே ஆதாரமாக வச்சு இந்த வாக்காளர் பட்டியலிருந்து பீகார் மாதிரியே நீக்கக்கூடிய வேலையை அதிரடியாக இவர்கள் தொடங்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கு. மேற்கு வங்க மாநிலம் இந்த விஷயத்தில் பரபரக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக தெரியுது. வரக்கூடிய நாட்களில் இது எப்படி போகும், இந்த எஸ்ஐஆரை பீகார் மாதிரியே இங்கே நடைமுறைப்படுத்துவாங்களா, மாநிலத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு இதன் மூலமாக ஏற்படுமா, மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸும் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.